பின்னால் பேசுகிறேன். அனைவரும் கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் ஒரு சில துதிகீதங்களை பாடுவோம். முதல் துதிகீதத்தின் எண் 281. 281.
தொடர்ந்து துதிகீதத்தின் எண் 291. 291. இறுதியாக துதிகீதம் எண் 320. துதிகீதம் எண் 320. முதல் கண்ணி
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனை ஆஸ்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த காலங்களிலே நம்முடைய கண்மணியைப் போல நம் தேவன் நம்மை காத்து வந்திருக்கிறாரு. இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஒரு பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து வரப்போகிற காலங்களிலும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அல்லேலூயா. ஸ்தோத்திர 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 துதிக்கிறோம் 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 ராஜாவே, மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே, பலப்படுத்தும் 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 ராஜாவே, அப்படியா ஆராதனை ஆசீர்வதியும் ராஜா மகிமே ராஜாவே. தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் இந்த கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய சித்தமல்ல தகப்பனே, எல்லாம் சித்தத்தின்படி நடைபெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, கடந்த காலங்களிலே உங்கள் தேவைகளை சந்தித்து இன்று வரைக்கும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மறுபடியும் சோத்திரம் தோத்திரம் 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 ஆவியானவரே 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 மறுபடி 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 மறுபடி
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜாவே. அதிசயமானவரே, 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 அதிசயமானவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் ராஜா. ஒரு நாளைக்கான சதி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ராஜா. அருளி 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 நன்றி ராஜா, 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 நன்றி ராஜாவே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. பலப்படுத்து, 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 பலப்படுத்து ராஜாவே. பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜாவே. அதிசயமானவரே, 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 அதிசயமானவரே. உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் ராஜா. பலப்படுத்து, 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 பலப்படுத்து ராஜாவே. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா. அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசயமானவரே. வியாதிகள் அதிசயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, நீதாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி ராஜா. அதிசயமானவரே, 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 அதிசயமானவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்து, 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 பலப்படுத்து ராஜாவே. பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜா. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. அருளி 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 அருளி. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜாவே. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே. இந்த வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜாவே. அருளி 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 அருளி. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இந்த கிருபையை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ராஜா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. பேசுகிற வல்லமை கொடு, பேசுகிற வல்லமை கொடு ராஜாவே. நாங்கள் எல்லாம் தகப்பனே எல்லாமே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீரை வழி நடத்தும், நீரை வழி நடத்தும். விசேஷமாக பசுத்தமான ஒவ்வொரு நாளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமானவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டணும் ராஜாவே. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே. உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும்.
ஆவியானவரே 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 நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த கரம் இறங்கட்டும் இந்த கரம் இறங்கட்டும் இந்த கரம் இறங்கட்டும் ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி ராஜா நீரை பலப்படுத்தும் 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 ராஜாவே அதிசயமானவரே 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 உம்முடைய சமாதானம் இறங்கட்டும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும் ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி நீரை ஆசீர்வதி ராஜா நீரை பலப்படுத்தும் 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 ராஜா உடைய கிருபை இறங்கட்டும் உடைய கிருபை இறங்கட்டும் ராஜா ஆவியானவரே 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 மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா உடைய கிருபை இறங்கட்டும் தடைகளை நீக்கி போடுகிற தேவனே அவியாய் மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துப்போம் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு கூட பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லும். கர்த்தருடைய வார்த்தையானது பட்சபாதம் இல்லாத தேவன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். பட்சபாதம் இல்லாத தேவன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இந்த வார்த்தையானது யாக்கோப்பு புத்தகம் 2ஆம் அதிகாரம் யாக்கோப்பு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 யாக்கோப்பு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 பட்சபாதம் உள்ளவர்களாயிருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். இது யாக்கோப்பினாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சகோதரனாக ஒரு அப்போஸ்தலனாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட யூத ஜனங்கள் கிபி 48 50க்குள்ளாக இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்திலே யூத ஜனங்கள் சிதறி இருந்த ஒரு காலகட்டம். அதாவது யூத ஜனங்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் சிதறி இருந்தார்கள். ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பிரச்சனை, அரசாங்கத்தினுடைய பிரச்சனை, அநேக ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனால அநேக ஜனங்கள் சிதறி இருந்த ஒரு காலகட்டத்திலே இந்த யாக்கோப்பின் புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையானது யாக்கோப்பினால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். ஏன் சொன்னால் யூதர்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கு. நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன் சொன்னால் ஏன் அப்படி இருக்கிறது? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தேவன் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த உணர்வினுடைய வெளிப்பாடானது ரட்சிப்பு மற்றவர்களுக்கு செல்லக்கூடாது என்கிற ஒரு இருதயத்திலே இருக்கிற எண்ணத்தை அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுதான் இங்கே யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அவன் சுட்டி காட்டுகிறான். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவாலயத்துக்கு வருகிற போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவாலயத்துக்கு 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒன்று தரித்திரன் என்று வேதம் சொல்லுது, இன்னொருவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுது. மிடுக்கான உடை அணிந்து மோதிரங்களை தரிப்பித்து வருகிற மனிதனை 2 மனிதரை குறித்து யாக்கோப்பு இங்கு ஓமையாக சொல்கிறான். இவன் 2 பேரும் வரும்போது சபையில யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மிடுக்கான ஆடை அணிந்து வருபவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஏற்ற தாழ்வுகளை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை குறித்து இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும். விசுவாசம் இருக்கு, ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விசுவாசம் இருக்கு, தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய சத்தியத்தின் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் கிரியையில் இருக்கிறதா, அதாவது செயல்முறையில் இருக்கிறதா என்று நான் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக இல்லாத ஒரு சூழ்நிலையை யாக்கோப்பு பார்க்கிறான்.
அந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் தேவன் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது. அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு மட்டும் தேவன் கிடையாது. ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் யூதர்களுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதியருக்கும் அவர் தேவன்தான் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாமே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக தேவன் கையில் கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற யூதர்கள், அதாவது இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் என்று வேதம் சொல்லுது, அதாவது இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் யூதர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ சபைக்குள்ளாக இருக்கிற நாம ஏற்றத்தாழ்வுகளை நாம பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பேன். ஏற்றத்தாழ்வு என்பது என் இருதயத்தில் இருக்கிற, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு எண்ணம். அது சில வேளை வெளிப்படாது, சில வேளை மறைமுகமாக மற்றவர்கள் மீது ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்ப்போம். அதான் வேதம் சொல்லுது. இப்போ ஒரு மனிதன் மிடுக்கான உடை அணிந்து வருகிற போது அவனிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளை நம்ம காட்டுகிறோமா, அல்லது உயர்வாக அவனை நினைக்கிறோமா, அல்லது மிக தரித்திரராக இருக்கிற ஏழ்மையானவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் யாக்கோபுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. உனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் நீ கண்டிப்பாக உன் கிரியையிலே அதை காட்ட வேண்டும். இப்போ தேவன் சொல்றாரு 10ஆம் வசனம், யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை முழுவதும் அவன் கை கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஒன்றிலே நீ தவறினால் நீ குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், தெரிந்திருந்து கூட அவனுக்கு அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், மற்றவர்களை நேசிக்கிற உணர்வு அவனுக்கு இல்லை என்று சொன்னால், அவன் ஒன்றிலே தவறு செய்திருக்கிறான் என்று யாக்கோபு சொல்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ரட்சிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அது யார் என்பது முக்கியம் அல்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரேக்கர்களுக்கு யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் அவர் தேவன். ஒருவருக்கு மட்டும் தேவன் கிடையாது. இது என் சத்தியம், இது என் சபை என்று நாம் சொல்ல முடியாது, இது என் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. ஏசுனா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எனக்கு சத்தியம் தெரியும் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார், உன்னிடத்திலே மற்றவர்கள் நேசிக்கிற குணம் இருக்கிறதா, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சபையிலே நான் வரும்போது என்னுடைய பதவி உயர்வாக இருக்கலாம், ஒருவேளை நான் ஒரு டாக்டராக இருக்கலாம், நான் ஒரு கலெக்டராக இருக்கலாம், அல்லது உயர்ந்த பதவியிலே நான் இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, சபைக்குள்ளாக வரும்போது நீ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, அவ்வளவுதான். மற்றபடி நீ உலகத்திற்கு உன்னுடைய பதவிகள் பெருசாக இருக்கலாம், ஆனால் சபை என்று வரும்போது அனைவருமே சமம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உதாரணத்தை நீங்கள் பார்த்து சொன்னால், அமெரிக்க அதிபரை நீங்கள் பார்க்கும் போது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவர் என்ன நினைத்தாலும் அதை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமெரிக்க அதிபரை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு சபைக்குள்ளாக போகிற போது அவர் கண்டிப்பாக ஒரு சபையினுடைய விசுவாசி என்பதை மறக்கக்கூடாது. அவர் மறக்க மாட்டார். ஏன்னா அநேக அமெரிக்க அதிபர்கள் ஒரு சபைக்குள்ளே போகிற போது எல்லா விசுவாசிகளோடு தான் அவர் அமர்ந்து இருக்கிறார், அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிறைய நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சபைக்குள்ளாக வரும்போது நீ யாராக இருந்தாலும் சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகளை நாம பார்க்கிறோமா? ஏற்றத்தாழ்வு எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஏன் சொன்னா நம்முடைய இருதயத்திலே வருகிற அந்த ஏற்றத்தாழ்வு சில வேளை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்முடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரனை நம்ம பார்க்கும் போது
என்னை விட அவன் சிறந்த ஒரு உடையை அணிந்திருந்தால் கண்டிப்பாக ஒருவேளை நமக்குள்ளே ஒரு பொறாமை அல்லது ஏற்றத்தாழ்வு நமக்குள்ளே வரலாம். அப்படி வரும்போது அதை வெளிக்காட்ட கூடாது. அது இயற்கையானது. கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு வரலாம். ஏன்னா மற்றவர்களை ஒப்பிடும் போது நான் சிறந்தவன் கிடையாது, நான் அறிவாளி கிடையாது, நான் ஏழ்மையாக இருக்கிறேன், மற்றவர்களோடு ஒப்பிடும் போது நான் பணக்காரன் கிடையாது என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு நமக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஏசுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதை எடுத்து போடக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏற்றத்தாழ்வு எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்து போடுகிற கடமை, பொறுப்பு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிறது. ஏன் சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே அவர் சிலுவை மரணத்திலே அதை அடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். யாக்கோப்பு புத்தகத்தில் நாம் பார்க்கும் போது ஏற்ற தாழ்வுகளை பார்க்க கூடாது. நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே மாதிரி மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் யாக்கோப்பினுடைய மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யாக்கோப்பு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். ஏன் சொன்னா உன் சகோதரன் சபைக்குள்ளாக வரும்போது யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நம் சகோதரர்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்களிடத்தில் நீ பாகுபாடு காட்டுகிறாய் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ குற்றவாளி என்று வேதம் சொல்லுது. உன் நியாயப்பிரமாணம் நீ என்ன வேணாலும் படித்திருக்கலாம், வேதத்தை படித்திருக்கலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், பிரசங்கம் செய்யலாம், பாடல்களை பாடலாம், நன்றாக ஜெபிக்கலாம், நன்றாக இசைக்கருவிகளை வாசிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் உன் மனதுக்குள்ளே மற்றவர்களை ஒப்பிட்டு நீ உயர்வானவன் என்ற ஒரு சிந்தனை உனக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நீ குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்பேன். அன்றைக்கு அந்த சிதறி இருந்த அந்த யூதர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுனாலே இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரட்சிப்பு ஒருவருக்கு மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் அவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா யூதர்களுடைய ஒரு சிந்தனை, எனக்கு மட்டும் அந்த தேவன், என்னுடைய தேவன், எங்கள் தேவன் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 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 எண்ணத்தை அவர் உடைத்து எரிந்திருக்கிறார். ஏன்னா அவர் பாரபட்சம் இல்லாத ஒரு தேவன். ஏன் சொன்னால் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதல் முறையாக புறஜாதி தேசத்தை சார்ந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தராகிய தேவன் ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஏன்னா யூதர்களுக்கு மட்டுமே நான் தேவன் என்று பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே முதல் முறையாக ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் கதவு திறக்கப்படும் என்பதை இந்த 10ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏசனா கொர்நேலியு என்பவன் ஒரு யூதன் கிடையாது, ஒரு புறஜாதி தேசத்தை சார்ந்த ஒரு மனிதன். சத்தியம் தெரியாது, இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, சபை என்னவென்று தெரியாது. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு 100க்கு அதிபதி. நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 100க்கு அதிபதி என்று சொன்னால் மிக உயர்ந்த ஒரு செல்வந்தன். அது மட்டுமல்ல, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை நீங்கள் பார்க்கும்போது யூதர்களுக்கு மட்டும் தேவனா? இல்லை. ஏன் சொன்னா அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது, உலகத்தினுடைய படைப்பை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, வானத்தில் இருந்து மழை வருகிறது, வானத்திலிருந்து பனி வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா இயற்கைகளும் ஒருத்தருக்கு படைத்திருக்கிறாரா? சிந்தித்து பார்ப்போம். நம்ம சொல்லலாம், என் இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தம், என்னுடைய தேவன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் உலகத்தினுடைய படைப்பை நீங்கள் பாருங்கள். உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் எல்லா மனிதனுக்கும் அது சென்று அடைகிறது. ஒரு காற்றை யார் படைத்தது? ஒரு மனிதனுக்காக காற்றை படைத்திருக்கிறாரா? ஒரு வம்சத்துக்காக அவர் காற்றை படைத்திருக்கிறாரா? ஒரு ஜாதிக்காக அவர் காற்றை படைத்திருக்கிறாரா? அல்லது ஒரு தேசத்திற்காக
ஒரு காற்றை அவர் படைத்திருக்கிறாரா? இல்லை. உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் அவர் காற்றை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் யாவருக்கும் அவர் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் யாவருக்கும் சூரியனுடைய வெப்பத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. நான் ஏற்றத்தாழ்வோடு நடந்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஜனத்திற்கு நான் கொடுக்க மாட்டேன், ஒரு ஜாதிக்கு நான் மழையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் எங்கேயும் சொல்ல. உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் இதை கண்டிப்பாக அவர் கொடுக்கிறார். ஏன் சொன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், யாவரையும் சமமாக நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையான சத்தியத்திலே நாம் இருக்கிறோம், உண்மையான சபையிலே நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் பலன் கிடைக்குமா அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை சிந்தித்து பார்ப்பேன். ஏன் சொன்னா உன் விசுவாசம் கிரியையிலே நீ காட்ட வேண்டும், அதாவது செயல்முறையிலே உன் விசுவாசத்தை நீ காட்ட வேண்டும். நாம் சொல்லலாம் என்னுடைய சபை பரலோக ராஜ்யம் செல்லும் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் செல்வதற்கான கிரியைகள் செயல்முறை உன்னிடத்தில் இருக்கிறதா என்பது முக்கியம். ஏன் சொன்னா ஒரு சபைக்குள்ளாக நீ பாகுபாடு பார்க்கிறாய் என்று சொன்னார், நான் மட்டுமே ரட்சிப்பை பெற வேண்டும், நான் மட்டுமே இந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பேசுவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் சொன்னா மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம், அதான் பாகுபாடு இல்லாத ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏற்ற தாழ்வு உள்ள இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் சரி ஏற்ற தாழ்வு இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கு. அது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் ஏற்ற தாழ்வு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சபை என்று வரும்போது, தேவனுடைய சகோதர சகோதரிகள் என்று வரும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே அந்த ஏற்ற தாழ்வுகளை நாம் எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கொர்நேலியுவை கர்த்தர் தேர்வு செய்திருக்கிறார். ஒரு புறஜாதி தேசத்தினுடைய மனிதனாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை தேர்வு செய்திருக்கிறார். காரணம் என்ன? நான் ஏற்ற தாழ்வு அற்ற தேவன், ஒருவனை மட்டும் நேசிக்கவில்லை, நான் யூதர்களை மட்டும் நேசிக்கவில்லை, புறஜாதி ஜனங்களையும் நான் நேசிக்கிறேன். ஏன் சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நான் யூதனுக்கு தேவன் கிடையாது, புறஜாதி தேசத்திற்கும் நான் தேவன். அப்போ இன்றைக்கு ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த தடைப்பட்டிருந்த அந்த கதவுகளை அவர் திறக்கிறார். முதல் முறையாக யூதன் அல்லாத ஒரு மனிதனுக்கு, கொர்நேலி என்கிற ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் ரட்சிப்பை பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏன் சொன்னா பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் ரட்சிப்பை புறஜாதி தேசத்திற்கு அவர் கொடுக்கிறார். அப்போ புறஜாதி தேசத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது ஒரு மனிதனை அவர் தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யும் போது கொர்நேலி என்கிற அந்த மனிதனுடைய பின்புலம், குணநலம் என்ன என்று நம்ம பார்க்க வேண்டும். ஏன் சொன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்பது ஒரு 100% உண்மை. அதில் 1% கூட குறை கிடையாது. ஏதோ ஒரு 99% தேவன் ஒரு பட்சபாதம் உள்ள தேவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் 100க்கு மேலாக 100% மேலாக எத்தனை சதவீதம் இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக கர்த்தரையே சாரும். மனிதனை நம்ம சொல்ல முடியாது. 100க்கு 100 பட்சபாதம் இல்லாத மனிதன் என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் மனிதன் என்பவன் பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறான். அவனிடத்திலே குறைகள் இருக்கிறது, ஏற்ற தாழ்வு இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, பெருமை பேசுகிற எண்ணம் இருக்கிறது, மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் உடைத்து எறிய வேண்டும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிரியை, அதாவது செயல்பாடு. அப்போ எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களை நீ ரட்சிப்பை கொடுக்கிற பிள்ளையாக நீ இருக்கிறாயா என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். என் குடும்பம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது, அது போதும் என்று ஒரு வட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். ஏன் சொன்னால் இன்றைக்கு ரட்சிப்பு என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது அது தொடர் கதையாக போய்ட்டே இருக்க வேண்டியதான். நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக வந்தார் என்பது உண்மை. ஆனால் வேதம் சொல்லுது அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதினாலே அந்த ரட்சிப்பு உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம், யூதேயா, சமரியா உலகம் முழுவதும் ரட்சிப்பு செல்ல வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். அப்போ எருசலேமிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் ரட்சிப்பு வெளியே செல்லாது. என் சபைக்குள்ளேயே நான் இருக்கிறேன், என் சபைக்குள்ளாக நான் இருக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி மற்றவர்களுக்கு சத்தியம் செல்லும்? ஏன் சொன்னால் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். வேதம் சொல்லுது, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள்.
மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும். அப்போ வேதத்தில் இங்கே பார்க்கும்போது கொர்நேலியுவை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவ பக்தி உள்ள மனிதன். ஒரு புறஜாதி தேசத்தனாக இருந்தாலும் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவ பக்தி நமக்குள்ளே இருக்கிறதா? நீ ஞானஸ்தானம், அநேக பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், பாடல்களை பாடலாம், என்ன ஒன்றெல்லாம் செய்யலாம். ஆனால் தேவ பக்தி இருக்கிறதா? தேவ பக்தி இல்லாத ஒரு மனிதனை சபைக்கு வருவது வீணான காரியம் என்று வேதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியே இல்லாமல் சபைக்கு வருவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவ பக்தியே இல்லாமல் இயேசு குறித்து பேசுவதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவ பக்தி என்பது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது, உலக ஜனத்துக்கும் இருக்கிறது. ஆனால் உண்மையான பக்தியா, உண்மையான தேவன் மீது அவர்கள் பக்தி வைக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா எல்லாருக்கும் தேவ பக்தி இருக்கு, எல்லாருக்கும் தேவனை, ஏதோ ஒரு தேவனை அவங்க வணங்குறாங்க. அது ஏதோ ஒன்று, கல்லாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அந்த மரத்தின் மீது அவர்கள் பக்தியாக இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நாம் உண்மையான தேவன் மீது பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ கொர்நேலியு தேவ மனிதன் என்ற அந்த தேவ பக்தி உள்ள மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். ஏன் சொன்னா, பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் ரட்சிப்பை புறஜாதி தேசத்திற்கும் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார், அவர் விரும்புகிறார், அவர் சித்தமாக இருக்கிறது. அடுத்ததாக வேதம் சொல்லுது, தேவ பயம் கொர்நேலியுக்குள்ளாக இருந்தது. ஏன்னா தேவ பயம் அவனுக்குள்ள இருக்கு. 10 அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கிற போது இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவ பயம் இருக்கு, தேவ பக்தி இருக்கிறது. 3வது, தான தர்மங்களை அவன் செய்திருக்கிறான். தான தர்மங்களை அவன் செய்திருக்கிறான். அதாவது ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு குணம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா யாக்கோப்பு சொல்லுகிறதை நான் பார்க்கும்போது, உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே மாதிரி மற்றவர்களும் நீ நேசிக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு என் சரீரம் இருக்கிறது, என் சரீரத்திலே எல்லா உறுப்புகளையும் நான் நேசிக்கிறேன். எதையாவது எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியுமா? என் சரீரத்திலே நிறைய உறுப்புகள் இருக்கிறது, நம்முடைய சரீரத்திலே நிறைய உறுப்புகள் இருக்கு, எல்லா உறுப்புகளையும் நாம் நேசிக்கிறோம். எதுவும் இழந்து போகக்கூடாது என்று நம்ம ஆசைப்படுறோம். ஏதாவது கெட்டு போய்விட்டால் நம்ம வருத்தப்படுறோம், அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி பண்றோம். வேதம் சொல்லுது, அதே மாதிரி மற்றவர்களையும் நான் நேசிக்க வேண்டும். எப்படி நான் என்னை நேசிக்கிறேனோ அதே மாதிரி மற்றவர்களை நான் நேசிக்க வேண்டும். இப்போ இந்த கொர்நேலியு என்னை பார்க்கும்போது ஒரு புறஜாதி தேசத்தனாக இருந்தாலும், சத்தியத்தை அறியாத மனிதனாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவன் தான தர்மங்களை செய்திருக்கிறான். இது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு குணம். அதாவது எனக்கு இருக்கிற ஒரு பொருளை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். காரணம் என்ன? இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பச்சைபாதம் காட்டிக் கொண்டிருக்கிறோமா? முகத்தை பார்த்து நான் உதவிகளை செய்கிறேனா? சிந்தித்து பார்க்கிறேன். இன்றைக்கு அநேக பேர்கள் முகத்தை பார்த்து உதவிகளை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உலக ஜனங்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. முகத்தை பார்த்து உதவி செய்வது, அவர்களுக்காக என்ன கேட்கிறாங்களோ அதை செய்வது, அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னார் கண்டிப்பாக ரட்சிப்பை நாம் இழந்து போவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ இந்த கொர்நேலியு தான தர்மங்களை செய்திருக்கிறான். அடுத்ததாக வேதத்திலே பார்க்கும்போது அவன் தேவனிடத்திலே ஜெபம் செய்திருக்கிறான். ஏன்னா வேதத்திலே பார்க்கும்போது தேவனை நோக்கி அவன் ஜெபம் செய்கிறான். சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சபைக்குள்ளே வந்து நாம ஜெபிக்கிறோம் என்று எல்லோரும் சொல்றோம், எல்லோரும் நினைக்கிறோம், எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமானது. இந்த கொர்நேலியை நான் பார்க்கும்போது தேவனை நோக்கி அவன் ஜெபித்திருக்கிறான். ஏன் நான் சிந்தித்து பார்க்கிறேன். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? நம் ஜெபம் வீணாக போகக்கூடாது, என் வேண்டுதல் வீணாக போகக்கூடாது. ஏன் சொன்னா, நான் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், என் சத்தம் அவர் கண்டிப்பாக கேட்பாரு. அப்போ இன்றைக்கு நான் சபைக்குள்ளே வந்து நான் ஜெபிக்கிற போது கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் முகங்கள் என்ன பார்க்கல. வேதம் சொல்லுது, அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாக என இருந்தது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும். நாமும் ஜெபிக்கிற போது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எங்கு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணும். நான் சபைக்கு வந்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா?
என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். இன்றைக்கு அநேக பேர்கள் ஜெபம் என்ற ஒரு போர்வையிலே உலகத்திலே அநேக உலக காரியங்களுக்காக உலக சித்தத்தோடு உலக சிந்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபங்களை கண்டிப்பாக கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா, நான் என்ன செய்தாலும் தேவன் என்னை நேசிப்பாரு என்று சொல்வது தவறான சிந்தனை. ஏன் சொன்னா, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்பது உண்மை. ஆனாலும் நான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்கலாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நான் நடித்தாலும் சரி, கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, என் ஜெபத்தை கேட்பாரு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக தேவனுடைய பார்வையிலே அது வீரான ஜெபம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அடுத்ததாக வேதத்திலே பார்க்கும் போது அவன் தரிசனங்களை கண்டிருக்கிறான். யாரு? ஒரு புறஜாதி தேசத்தினுடைய மனிதன் தரிசனத்தை காண்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு தரிசனத்தை நாம் காணக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு சித்தம் இருக்கிறதா, சிந்தனை இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்கணும். எது கிடைக்கும் என்று நாம் ஜெபிக்கிறோமோ அது கிடைக்கிறது என்று சொல்லி விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா, அது கிடைத்து விடும் என்று சொல்லி நம்ம நம்புறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது நேபுகாத்நேச்சருக்கு தரிசனம் கிடைக்கிறது. யார் அவன்? ஒரு புறஜாதி தேசத்துடைய ராஜா. அவன் தவறு செய்கிற போது, பெருமையாக நடந்து கொள்ளுகிற போது தேவனாகிய கர்த்தர் ஒரு சிலையை அவனுக்கு காண்பிக்கிறார். ஏன் தரிசனம் அவனுக்கு உண்டாகிறது? அவன் பெருமையை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது பார்வோனை நீங்கள் பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியை அவன் கடத்தி கொண்டு போகிற போது தேவன் பார்வோனுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஏன்? தவறு செய்திருக்கிறான். அதை திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் தரிசனத்தின் மூலமாக காண்பிக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுடைய தரிசனத்தை நாம் காணக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னால், தரிசனம் என்பது தேவனுக்காக அந்த ரட்சிப்பை செய்யக்கூடிய வேலையை என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு மட்டும் அந்த ரட்சிப்பு கிடையாது. ஏன் சொன்னால், அப்படி நான் நினைத்தோம் என்று சொன்னால் நான் குற்றவாளியாக இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதனாலே ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக வேண்டும். அன்பை மற்றவர்களுக்கு செலுத்துவதற்கு நான் தயாராக வேண்டும். அதை செலுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருடைய பார்வையிலே நான் குற்றவாளியாக இருப்பேன் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ இந்த மனிதனை பார்க்கும்போது தரிசனங்களை அவன் காண்கிறான் என்று வேதம் சொல்லுது. அடுத்ததாக அவன் நீதிமான் என்று நல்லவன் என்றும் பெயர் பெற்றான் என்று வேதம் சொல்லுது. நீதிமான் என்றும் நல்லவன் என்றும் சாட்சி பெற்றிருக்கிறான். காரணம் என்ன? சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னா, அவன் நல்லவன் என்றும் நீதிமான் என்றும் சாட்சி பெற்றிருக்கிறான். காரணம் சிந்தித்து பார்க்கணும். அவன் செய்த ஜெபம், அவன் செலுத்தின அன்பு, தேவனை நேசிக்கிற அந்த குணம், சபையை நேசிக்கிற அந்த குணம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த குணம், இது எல்லாம் அவனுக்கு இருந்ததனால்தான் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க அவர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். ஏன் சொன்னா, அது நம்மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? செய்யவில்லை என்று சொன்னால் நீ குற்றவாளியாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுது. எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கலாம். நீ பிரசங்கம் செய்யலாம், நீ பாடலாம், இசைக்கருவி வாசிக்கலாம், நீ ஜெபிக்கலாம், சபையில என்ன வேணாலும் ஊழியம் செய்யலாம். ஆனால் ரட்சிப்பை கொடுப்பதற்கு நீ தயாராகவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீ ஒன்றிலே தவறினால் நீ குற்றவாளியாக இருப்பாய், நியாயப்பிரமாணத்தை மீறின மனிதனாக இருப்பாய் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நாமும் இந்த கொர்நேலியை போல ரட்சிப்பு, தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருப்பதனாலே இந்த கொர்நேலிக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். அதற்கான தகுதி உள்ள ஒரு மனிதனாக இந்த கொர்நேலியை அவர் தேர்வு செய்திருக்கிறார். புறஜாதி மனிதனாக இருந்தாலும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் இங்கே பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். பேதுருவின் இடத்திலிருந்து சத்தியத்தை கேட்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு குணம் அவனுக்குள்ள இருக்கிறது. அடுத்ததாக ஊழியர்களை கனம் செய்கிற ஒரு பொறுப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. ஏன் சொன்னா, வேதத்தில் பார்க்கும் போது பேதுருவை அவன் கனம் செய்கிறான், பாதத்திலே விழுந்து வணங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குணம் ஏன் வந்தது? வேதத்தில் பார்க்கும் போது அவன் ஒரு 100க்கு அதிபதி.
நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட, அதிகாரம் இருந்தாலும் கூட, ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிற குணம், கனம் செய்கிற குணம், இது எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. நீ பட்சபாதம் உள்ள மனிதனாக இருக்கிறாய் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணங்கள் உனக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கணும். கொர்நேலியை போல அன்பு செலுத்துகிறாயா? தான தர்மங்களை செலுத்துகிறாயா? தேவ பக்தி இருக்கிறதா? தேவ பயம் இருக்கிறதா? நீ தேவனை நோக்கி ஜெபிக்கிறாயா? நீதிமான் என்றும் நல்லவன் என்றும் நீ சாட்சி பெற்றிருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஊழியர்களை கனம் செய்கிறாயா? இப்படிப்பட்ட தகுதிகள் அவனுக்கு இருந்ததுனாலே கண்டிப்பாக அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு பட்சபாதம் உள்ள தேவனாக, அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம பட்சபாதம் பார்க்கிறோமா? ஏற்ற தாழ்வுகளை நம்ம பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக நம்மை அழைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், மற்றவர்களை குற்றவாளியாக நினைக்கலாம், மற்றவர்களை கீழ்த்தரமாக நினைக்கலாம், நானே சிறந்தவன் என்று சொல்லி நீ நினைக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் புத்தகம் 1 அதிகாரம் 29 சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உனக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, பாவம், பெருமை, இது எல்லாமே அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம உனக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீ எடுத்து போட வேண்டும். பட்சபாதம் இல்லாத ஒரு மனிதனாக நீ இருக்க வேண்டும். ஏன் சொன்னா புறஜாதி தேசத்தினாக இருக்கிற அந்த கொர்நேலிக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் நீ குற்றவாளி என்று வேதம் சொல்லுது. எல்லா தகுதிகளும் இருந்தும் நீ குற்றவாளியாக ஒன்றிலே தவறு இருக்கிறார். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா புத்தகம் 18 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தலைவன் இயேசுவினிடத்திலே வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான் என்று ஒரு ஓமையை தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. லூக்கா புத்தகம் 18 அதிகாரம், லூக்கா புத்தகம் 18 அதிகாரம், லூக்கா புத்தகம் 18 அதிகாரம் 18 வசனம். அதற்கு அவர் அப்போது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அவன் அப்படி சொல்லுகிறான்? நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? அவன் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அவர் நல்ல போதகர் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அவரை சமாதானப்படுத்துவதற்கு அவர் என்னை புகழ்ந்து பேசுவார் என்று சொல்லி இருதயத்திலே அன்பு இல்லாதபடி நல்ல போதகரே என்று சொல்லி அவரை பேசுகிறான். அப்ப சொல்றாரு, ஏன்னா சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், அவனுக்குள்ள ஏற்ற தாழ்வு இருக்கிறது. அப்போ தேவன் சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றாரு? நீ அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர ஒருவரும் இல்லையே, நல்லவன் இல்லையே என்று தேவன் சொல்றாரு. அப்போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்கிற பிரமாணங்களை கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். சிந்தித்து பார்க்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு கிரியை அவன் வெளிப்படுத்துகிறான் என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். எல்லா கற்பனைகளும் அவன் கை கொண்டிருக்கிறான். ஏன்னா வேதத்தில் பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளிலே 4 தேவனுக்குரியது, 6 மனிதனுக்கு உரியது. அதாவது தேவனுக்குரியது, என்னை இன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு சொற்பத்தையும் யாதொரு விற்கிற யாராவது இதெல்லாம் செய்யக்கூடாது, ஓய்வு நாள், இது எல்லாமே ஒரு 4 கற்பனைகள் தேவனுக்குரியது. மீதி 6 மனிதனுக்குரியது. களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம், இது எல்லாமே மனிதனுக்குரியது. ஆனால் இந்த மனிதனை பார்க்கும்போது என் சிறு வயது முதல் இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுக்கு முன்பாக தன்னை பெருமையாக பேசுவதை
நம்ம பார்க்கிறோம். ஏன் சொன்னா இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் வரலாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கும் வரலாம். ஏன் சொன்னா இது எல்லாம் நான் செய்கிறேன், சிறு வயது முதல் நான் சபைக்கு வருகிறேன், சிறு வயது முதல் நான் ஜெபிக்கிறேன், சிறு வயது முதல் நான் வேதம் வாசிக்கிறேன், சிறு வயது முதல் நான் பாடுகிறேன், சிறு வயது முதல் நான் இசைக்கருவி வாசிக்கிறேன், சபையில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி நான் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நான் சிந்தித்து பார்க்கிறேன். உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. சிந்தித்து பார்க்கிறேன். எல்லாம் செய்திருக்கிறான், கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு உண்டானதை, அவனுக்கு இருக்கிற செல்வத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கிற அந்த குணம் அவனுக்குள்ள இல்லை. நான் வேதத்தில் பார்க்கும்போது, பொருளிலே நாம் பார்க்குவது, புறஜாதி தேசனாக இருந்தாலும் கூட தான தர்மங்களை அவன் செய்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? அதை வேதம் சொல்லுது. அப்போ இந்த மனிதனை பார்க்கும்போது தரித்திரருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த குணம் அவனுக்கு இல்லை. அன்பு செலுத்துகிற குணம் இல்லை. மற்ற எல்லாம் இருக்கு. நான் கொலை செய்யல, நான் களவு செய்யல, நான் பொய் சொல்லல, நான் இச்சிக்கல, நான் ஓய்வு நாள் அனுசரிக்கிறேன், உன்னை தவிர வேற யாரும் மனங்களை எல்லாம் தெரிகிறது. ஆனால் அன்பு என்கிற அந்த குணம் அவனுக்குள்ளே, மற்றவர்கள் நேசிக்கிற அந்த குணம் அவனுக்குள்ளே இல்லை. அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நான் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம இடத்திலும் எந்த குறை இருக்கு, நாம் சரி செய்ய வேண்டும். ஏன்னா சரி செய்கிற ஒரு பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. அதுதான் அன்பு. அன்புக்கு மேலே எந்த ஒரு கட்டளையும் இல்லை. ஏன்னா அன்புதான் எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது. இந்த உலகமே அன்பிலே இயங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அன்பு. அது எந்த மதத்திலும் எந்த கடவுளிடத்திலும் அந்த அன்பு கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவிர. இயேசுனா தன்னையே பட்சபாதம் இல்லாமல் இந்த உலகத்திலே யாவருக்காக அவர் மரித்திருக்கிறார். சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனிதனுக்காக அவர் மரித்தாரா? இல்லை. உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை அவர் தன் மீது சுமத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த உலகத்தில் யாரிடமும் நம்ம பார்க்க முடியாது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, திருக்குறள் என்கிற ஒரு நூலை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அநேகர்களுக்கு பிடித்தமான ஒரு நூலாக இருக்கிறது. அதிலே அன்புடைமை என்கிற ஒரு 10 குறள்கள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது அன்பை மையமாக வைத்தே அந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன? அன்பு இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்பதை வலியுறுத்தி அந்த திருக்குறளானது எழுதப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு அன்பு என்கிற ஒரு வண்டியானது அன்பிலே இயங்கவில்லை என்று சொன்னால் அந்த வண்டியானது சீக்கிரமாக உடைந்து விடும் என்ற அடிப்படையில் அந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கு. ஒரு திருக்குறளை நான் பார்க்கும்போது, என்பி லாதனை வெயில் போல காயுமே, அன்பில்லாதனை அறம் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. அதாவது எலும்பில்லாத பூச்சி புழுக்களை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்த்து வருத்தும் என்று அந்த குறளானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன நீ தகுதிகள் உனக்கு இருந்தாலும் சரி, ஆனால் அன்பு உனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அது எல்லாமே வீண் என்று வேதம் அந்த திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு அது ஒரு உலகத்தினுடைய ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட மிக உன்னதமான ஒரு கருத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறளாக அந்த குறள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். மிக பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் அன்பின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாவருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். ஒருவருக்காக அவர் மரிக்கவில்லை, உலகத்தில் எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம யாக்கோப்பு சொன்னது போல பட்சபாதம் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துவோம், மற்றவர்களை நேசிப்போம். யாரிடத்திலும் குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற குணத்தோடு நாம் வாழ்வோம். இந்த கொர்நேலியுக்கு தேவனாகிய கர்த்தர் முதலாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவன் கொடுத்திருக்கிறார். ஏன் சொன்னா, பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் இன்று வரைக்கும் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி முதல் முறையாக புறஜாதி தேசத்தானுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? நான் பட்சபாதம் இல்லாத தேவன், ஒருவருக்காக நான் கொடுக்கவில்லை, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை
பொழிவேன். அதாவது எல்லாருக்காக நான் பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் கொர்நேலியின் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பேதுரு நீங்கள் பாருங்கள், அதே அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அவனும் ஒரு தரிசனத்தை காணுகிறான். ஒரு அசுத்தமான ஒரு பறவையை அவர் சாப்பிட சொல்றார். காரணம் என்ன? சிந்தித்து பார்க்க. அவன் 3 முறை மறுதளிக்கிறான், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? ஏன்னா யூதர்கள் அசுத்தமான பறவையோ விலங்குகளையோ சாப்பிடக்கூடாது. அப்போ பேதுரு நாம் பார்க்கும்போது ஒரு யூதனாக இருக்கிறான், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி 3 முறை மறுதளிக்கிறான். ஆனால் அந்த தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன? சிந்தித்து பார்க்கணும். நான் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அப்போ நீ மறுதளிக்கலாம், உண்மை, உன் சட்டத்தின்படி நீ மறுதளிக்கிறாய். ஆனால் ஏன் அந்த தரிசனத்தை அவன் கொடுக்கிறாரு? இன்று வரைக்கும் ஒருவேளை பேதுருடைய இருதயத்தில் கூட ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், யூதருக்கு ரட்சிப்பு அப்படின்னு ஒரு சிந்தனை அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் உடைத்து எறிவதற்காக ஒரு தரிசனத்தை காண்பித்து பேதுருவின் மூலியமாக கொர்நேலிக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்கணும். ஏன் சொன்னா, அன்று முதல் பேதுரு கொர்நேலிக்கு ரட்சிப்பை கொடுத்து தன் உறவுகளை, நண்பர்களுக்கு அவன் சத்தியத்தை சொல்லுகிறான். சிந்தித்து பார்க்கணும். அப்போ ஒரு தரிசனத்தின் மூலியமாக ஒரு ஜாதிகளுக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதை பேதுரு மூலியமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் மூலியமாக ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இலவசமாக மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். ஏன் சொன்னா, எந்த ஒரு பணமும் எந்த ஒரு பொருளை கொண்டு அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு 1000 தகுதிகள் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களை நேசிக்கிற அந்த தகுதி உனக்குள்ளே இல்லை என்று சொன்னால், சபைக்குள்ளே நீ பாகுபாடு காட்டுகிறாய் என்று சொன்னால், சபைக்குள்ளே ஏற்ற தாழ்வுகளை நீ பார்க்கிறாய் என்று சொன்னால், மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்று நீ பேசிக் கொண்டிருக்கலாம், அல்லது நானே சிறந்தவன் என்று பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு உள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சமம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் யாரையும் உயர்த்தி பார்த்தது கிடையாது, அவர் யாரையும் மேன்மையாக பார்த்தது கிடையாது, எல்லோரும் சமமாக பார்க்கிறார். ஏன் சொன்னால், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அனைவரையும் நேசிக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். எல்லா தகுதியும் இருந்தும் கூட மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பு எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நான் குற்றவாளி என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா, நீ ஒன்றிலே தவறினால், நியாயப்பிரமாணத்திலே ஒன்றிலே நீ தவறினால் நீ குற்றவாளி என்பதை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நேசித்துக் கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அன்பின் மூலியமாக இந்த உலகத்திற்கு அன்பை கொடுப்போம், ரட்சிப்பை கொடுப்போம். அன்பை செலுத்தினால் மட்டுமே ரட்சிப்பை கொடுக்க முடியும். அன்பே இல்லாத இடத்திலே ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பாருங்கள், அன்பை கொடுத்தார், ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அன்பை மட்டும் கொடுத்து விட்டு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. சிந்தித்து பார்க்கிறேன். அன்பை கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து அவர் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை நாம் கொடுப்போம். அதன் மூலியமாக ரட்சிப்பை நாம் சம்பாதிப்போம். இது எனக்கான ரட்சிப்பு கிடையாது, யாவருக்கான ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்டேன், என் குடும்பம் பெற்றுக்கொண்டது, அது போதும் என்று இல்லாமல், ஏன்னா வேதம் சொல்லுது, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அந்த அறுவடை மிகுதியாக இருப்பதனாலே மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய கடமை என்ன? கொர்நேலியை போல தகுதி உள்ள பிள்ளைகளாக நான் இருக்கிறேனா? நீ யாராக இருந்தாலும் சரி, நீ யூதனாக இருக்கலாம், நீ கிரேக்கனாக இருக்கலாம், நீ ரோமனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கொர்நேலியை போல தகுதி இருக்கிறதா? பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் உன்னிடத்தில் ரட்சிப்பை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நாம் என்ன செய்ய போகிறோம்? என் சபை என்ன செய்ய போகிறது? என் குடும்பம் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வியை நான் கேட்போம். பட்சபாதம் இல்லாத தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாமும் இலவசமாக பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் கூட அந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடிந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ குற்றவாளி என்பதை வேதம் யாக்கோப்பின் புத்தகத்தின் மூலியமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அல்லது நாமும் நம்முடைய பெருமைகளை பேசாமல், நம்முடைய உயர்வான எண்ணங்களை பேசாமல், தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாக ஏற்ற தாழ்வுகளை எடுத்து போட்டு தேவன் நமக்காக பலியாயிருக்கிறார் என்ற ஒரே சிந்தனையோடு ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் முன்வருவோம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த பசுத்தமான ஓய்வு நாளுக்குள்ளாக அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. எல்லா மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென். நாம் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகம் 24வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகம் 24வது பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் யாவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை இலவசமாக பெற்று கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலும் பாகுபாடு காட்டாமல் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர நாம் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தேவனிடத்தில் நாம் கேட்போம். கண்டிப்பாக அவர் ஞானத்திலே சிறந்தவர், நமக்கான வழிகளை அவர் காட்டுவார். ஏசுனா தேவனாகிய கர்த்தருடைய சித்தமே மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்காகவே இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார். அந்த பட்சபாதம் இல்லாத தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களோடு பட்சபாதம் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துவோம். பாகுபாடு காட்டாமல், ஏற்ற தாழ்வுகளை சபையிலே காட்டாமல், மற்ற புறஜாதி ஜனத்திடத்திலே ஏற்ற தாழ்வுகளை காட்டாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியின்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஏன்னா கொர்நேலியு மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சினாலே அவன் நற்சாட்சி பெற்றான், நல்லவன் என்றும் நீதிமான் என்றும் நற்சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். மற்றவர்களை குற்றவாளிகளாக நிறுத்தாதபடி நாமும் மற்றவர்களை நியாயத்திருக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து நாமும் பட்சபாதம் இல்லாத ஒரு சிந்தனையோடு மற்றவர்களை நேசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிக்க நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜாவே, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே, நீர் எங்களை வழிநடத்தும் ராஜா. நீரே சாட்சியாக நிறுத்து தகப்பனே. அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசயமானவரே. அப்படியா நாளை ஆசீர்வதியும், நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டணும் ராஜாவே. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, உங்களுடைய கிருபையால் இறங்கட்டும், உங்களுடைய கிருபையால் இறங்கட்டும் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அப்படியாய் அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. மகிமே ராஜாவே, மகிமே ராஜாவே, நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும். நீரை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். ஆவியானவரே, 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 பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பாவ குற்றங்களை மன்னித்து ராஜா. ஒரு வாதைகள் அணுகாதபடி நீரே கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தும் ராஜா. மகிமை ராஜாவே, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்ன தகப்பனே, அப்படியாக இலவசமாக கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சித்தநல தகப்பனே, எல்லாம் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேகர்கள் உங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த அன்பை ருசி பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பட்சபாதம் இல்லாத தேவன் தகப்பனே, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ளாக இருக்கிற பெருமைகளை நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜாவே, அன்பு நிறைந்த தேவனே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்படியாக அந்த அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே, பரிபூரணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இது கலங்காது, திகையாது, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல தகப்பனே, இதாவே எங்களோடு உணர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. இந்த கிருபை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும்.
பலப்படுத்துகிற தேவனே அப்படியா எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக் கொடுங்க. அல்லடி 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 மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா. இந்த கரம் நிரந்தரம், இந்த கரம் நிரந்தரம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதி, நீரை ஆசீர்வதி ராஜா. அதிசயமானது, அதிசயமானது, அதிசயமானது எடுத்து பயன்படுத்தும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒரு பாவ குற்றங்களை மன்னியும் ராஜா. நாங்கள் கைது செய்ய ஒவ்வொரு காரியங்களும் நீர் வாய்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். ஜெபிக்கிறோம் ராஜா. சபையை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும். மகிமை ராஜா. ஒவ்வொரு ஆராதனைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நாங்கள் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. இந்த நாளத்தினால் இந்த புத்தினாலும் அவர்கள் வழிநடத்த நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. யார் உலகத்திலே ஏற்ற தாழ்வுகளை எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜா, மகிமை ராஜா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரணம் நடைபெற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாவாதே கூடாது அணுகாது கொள்ளாதவனுக்கு நேரிடாது என்று சொன்னார். இந்த வாதைகளும் கொள்ளாட்டுகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரிடாதபடி நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். அப்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த கிருபை இறங்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியாக எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. இந்த பரிபூரணமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதி, நீர் பலப்படுத்தும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அலடி 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 ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய கிருபை இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரே ஆசீர்வதி, நீரே பலப்படுத்தும், நீரே பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அப்படியான மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக் கொள்ளும் ராஜா. வழிநடத்தும் சாட்சியா நிறுத்த சமாதானத்தின் தேவனை பசுத்தமான ஒரு நாளுக்குரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்கிறார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்கிறார். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை வழிநடத்த வேண்டும். ஆமென். என்னாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும். நீரை நோக்கி பாரும் பேரன்பரே. என்னாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும். நீரை நோக்கி பாரும் பேரன்பரே. ஆமென். ஸ்தோத்திரம்.